வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு சவுக்காலை திருப்பள்ளி ஒழிஞ்சிட்டு திருப்பள்ளி ஒழிஞ்ச காணொலி தனியாக போடப்படும். இப்போ சவுக்காலையில் வந்து இருக்கோம் பாருங்கள். சவுக்காலையில் நின்றெடுக்கப்படும் இந்த காணொலி. சவுக்காலையில் இந்த காணொலி புறம்பா போடப்படும். நீண்ட காணொலி என்றபடியால் இது வந்து திரும்ப புறம்பா போடப்படும். பாருங்கள், இது வந்து பாவின் அம்மாவின் இறுதி சடங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். திருப்பள்ளியிலேருந்து போட்டுக்கொண்டிருக்கிறோம். முதல் ஆரம்பத்திலேருந்து அவரோட வீட்டிலேருந்து தொடங்கினதுலேருந்து போட்டுக்கொண்டிருக்கிறோம். அங்கால நான் கதை கீழாக போன காரணம் என்றால் சனங்களும் கூட அங்கே கொஞ்சம் தெரியும் தானே சத்தங்கள், அதனால் கதை கீழாக போச்சு. இது வந்து நாங்கள் இப்போ இந்த சவுக்காலை முன்னால் நிற்கிறோம் பாருங்கள். சவுக்காலை முன்னால் நிற்கிறோம். சவுக்காலையில் பெரிய விடைக்கு பொடியை அந்த அடக்கம் பண்ணைக்கே எடுத்து காட்டுறோம். இதுக்கு புறம்பா போடப்படும் காணொலி பாருங்கள். முழுமையாக பாருங்கள். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். ஓகே, நன்றி. சவுக்காலைக்கு பொடி வந்து சீரையில் நாங்கள் இங்கே வளர்க்கால வாசலில் நிற்கிறோம். வந்தவரும் அப்படியே தொடர்ச்சி எடுத்து காட்டுவோம் பாருங்கள். இந்த வீய நிற்கிறேன் பாருங்கள். தொங்கலுக்கு போகணுமா கிடங்குக்கு. நாங்கள் இப்போ சும்மா சவுக்காலையை காட்டுறோம் பாருங்கள். சவுக்காலை பழைய விஷயம் தெரியும் தானே உங்களுக்கு. விஷயம் பிரான்ஸ்லேருந்து வந்த விஷயம். ராமத்தின மந்தாண்டு பாருங்க. இப்பொழுதும் சவுக்காலை கிட்ட வந்துட்டேன். எங்களுடைய இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் பெற்றவழியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்களுடைய இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும்.
மூல பக்கம் தான் மட்டும் 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 அதெல்லாம் காணும் இந்த கொஞ்சம் பட்டி அங்க எடுத்து பலகை அறக்கலாமா சைட் பலகை அறுத்தாலும் பரவாயில்ல சுத்தியில தட்டி விடுவோம் சுத்தியில தட்டையில இருக்கிறவங்களுடைய பிதாவே உம்முடைய நாமம் வச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் பெறுக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையில் எங்களை முடிவிட்டார்கள் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் அந்த சகோதரரே இரவோடு சேர்ந்த நம் சகோதரின் ஆண்மலை பாய்ச்சிக்காக நம்பிக்கையுடன் வேண்டுதல் பெற புரிய அவரது புதுவுடன் எனக்கு கொண்டு வந்திருக்கின்றோம் இவரது திருவாள் துயரத்தான நம்பிக்கை வைத்து ஆறுதல் பெறுவோம் ஏனெனும் நாம் சகோதரிய கண் நட்பில் வாழ்வோம் இங்கிருந்து பிரிந்து செல்லும் பொழுது அரசு மோடம் கூடுவோம் எனவே கிறிஸ்தவ விசுவாசத்தின் வழியாக துன்பகரமான வேளையில் ஆறுதலுக்கு நன்றி கூறி பின்பெறும் செவங்களில் பக்தியாய் பங்கு கொள்வோம் விசுவாசிகளின் மன்றாட்டு நம்பார்ந்த சகோதரரே நம் சகோதரி இயேசு கிறிஸ்துவில் அமைதியோட விசுவாசத்தோடும் நித்திய வாழ்வடை நம்பிக்கையோடும் அவர் இதற்கென்ற தந்திடம் ஒப்படைப்போம் இவர் திருமுழுக்கின் வழியாக இறைவனின் பிள்ளையாகி ஆண்டவரின் திருவின் அடிக்கடி பங்கொண்டு ஊட்டம் பெற்றுள்ளார் இப்பொழுது இவர் முன்னர் இருந்து கலைக்கப்பட்டு வாக்களிக்கப்பட்ட நித்திய வாழ்வின் புனிதரோடு உரிமை பெற்று மகள நம் செவங்கள் இவருக்கு உதவி அளிப்போமாக கருணை நிறைந்த இறைவா நாம் இப்போ நடக்கின்ற நம் சோதனைக்கு பாவங்களை இரக்கத்துடன் மன்னித்து அவருடைய நட்சலே நித்திய வாழ்வழித்தளவன் உமை மன்றாடுகின்றோம் மனிதர வரும் அழிவுற விரும்பாத அன்பு தந்தைய நம் சகோதரிய மரண அழிவு நின்று காப்பாற்றி நிலையான வாழ்வுக்கு விரைந்து கொண்டு சேர்த்திரள வேண்டும் என்ற உமை மன்றாடுகின்றோம் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் ஆண்டவராகிய தேவனையும் அறிந்து அன்பு செய்து வாழ்ந்து கிறிஸ்து இறந்து உயிர்த்தலும் பேர் வாத்து காத்திருக்கும் அனைத்து விசுவாசிகளுக்கும் துன்னக பெருன்பத்தை அளித்தல உண்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டோம் லோகத்திலே இருக்கிறவருடைய பிதாவே உம்முடைய நாமம் மெச்சப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் எங்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாரலாம் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் பேரையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். நம் சகோதரியின் பூத உடலை அடக்கம் செய்யப்போம் இக்கிளரை அன்பு நிறைந்தவன் ஆசீர்வதிக்குமாறு மன்றாடுவோம். சபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரயில் மூன்று நாள் தீல் கொண்டதால் உண்மையில் விசுவாசம் கொண்டப்படுகின்றீர். எனவே உடலடக்கத்துக்காக பயன்படுத்தப்படும் இக்கலரை அன்பான ஆண்டவரே, உமது அடியான் ஜோசப்பின் உடலை நடக்கஞ்சி ஆயத்தப்படுத்தி மிக்கலரை ஆசீர்வதித்தலும்
அடியார் உயிர்ப்பித்தல் மட்டும் இக்கிளரில் அமைதியுடன் தூள் கொண்டிழைப்பாரச் செய்வீராக. உயிர்ப்பு நீர் நீரே தந்த திருமுக திருமொழியை நித்தியொழியையும் காண்பாராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி சென்றோம் மன்றாடுகின்றோம். ஆமென். கையளித்தல். நம் சகோதரி ஜோசப்பினை வாழ்வில் தமிழ் அழைத்துக்கொள் எல்லாம் இறைவன் திருவிழம் கொண்டதால் விரிவான மண்ணுக்கே திரும்பிச் செல்லும்படி உடல் நிலத்தை கையளிக்கின்றோம். ஆயினும் இறந்தோர் தலைப்பரான உயிர் திறந்த கிறிஸ்து தாழ்வுக்குரிய தம் உடலின் மாற்றிமுக்குடன் சாயல் அவரும் மாற்றினார். அதனால் நம் சகோதரி ஜோசப்பினை ஆண்டோடம் ஒப்படைப்போம். ஆண்டவர் இவர் அமைதியில் ஏற்றுக் கொள்வாராக. இவரது உடலையும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வாராக. இவருக்காண்டி நாங்கள் சொல்கிற கடைசி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருவுளத்தின்படி வாழ்ந்திறந்த அடியாட்டம் தீய செயலுத்தண்டனை பெறாதபடி இரக்கம் காட்டியருளும். இவளது மெய்யான விசுவாசிகளின் கூட்டத்திடம் அளித்தது போல் உமது இரக்கத்தினால் மறு உலகின் புனிதரின் கூட்டத்தில் வந்து சேர வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நித்தியலை பார்த்து கழித்தலும் ஆண்டவரே சுதன் பரிசுத்தாவியின் பிறாலே. ஆமென். ஒரு பக்கத்தெல்லாம் 10 செட் பண்ணுவோமா சட்டாங்களோ பாட்டு தான் நடக்கணும். இல்லை சட்டத்தை தூக்கி பார்ப்போம். சட்டம் தூக்கி மெல்லமா இறக்கித்தான் இதை உள்ள போகும் போல. சரி, நீ கையெடு சரியா திருச்சிட்டு போடும். சரி, அந்தால பிடிப்பா, கையில பிடிங்க. கண்ணாடி மெல்ல இறக்குங்க. தூக்கு மேல வை இருக்கா ஒரு கட்டையோடு இல்ல சாதா உள்ள உனக்கு சாதா உட சொல்றேன். ரெண்டு பக்கம் மட்டும் அத ரீபே கவர்ட்டே நல்லா இருக்கு. தூக்கு தம்பி அந்த கட்டை அப்படியே பண்ணு. மேல சாரியா தூக்கு மேல தூக்கு ரைட் ரைட் மாடி தூக்கு சைடுல ரக்கல போற கலட்டி தூக்கு சைடு கட்ட இந்த சைடு கட்ட சுசானா சைடு கட்ட இந்த சைடு வெட்டி கட்டு சைடு ஒட்டத இந்த அந்த ஒட்டத கலட்டு புறா பாக்கட்டும். எல்லாரும் என்ன புறா பாரு. ஒன்று ரெண்டா கால் வைக்கிறேன். ஒன்று ரெண்டா கால் வைக்கிறேன். ஒரு பக்கம் கலண்டா கால். ரெண்டு என்ன கலண்டு. இல்ல ஒன்று ரெண்டா. அதே கால்டு தம்பி. ஹலோ ஹலோ மட்டும் இருக்கு காணுங்க. தலைப்பு கூட உள்ளதல் நீ தூக்கு நீங்க தூக்கு ரெண்டு
ரெண்டு பேரும் சரிசமனா இறக்கு. ரைட், நீங்க ரெண்டு பேரும் கையை விடுங்க. இத கையை விடு. சின்ன தம்பி விடு. சரி, அதான் இங்க இல்ல, ரியா கையை விடு. ரியா கையை விடு. பொறுக்க விடு. ரெண்டு பேரும் அதை விட்டுட்டு 2 பேரும் விழுத்திருக்கலாம் சும்மா. கையை விடு. ஒரு தலைப்படாத ஆளுக்கு நீங்க பக்கத்தால அவிட்டு போட்டு இழுத்து விட சும்மா வந்து. இல்ல முடிச்சு அந்த அங்க அதுக்கு மாட்டு போட்டு இது மாமா வராது மாமா கயிறை வாங்கி கொடுக்கலாம். சுசானா மெல்ல விளக்கு. சின்னதாமி கயிறு வாங்கி கொடுக்கலாம். விளக்கு கைதை விடுங்க. கைது வர போகுது. வேலை வாங்கட்டாங்க. கைது வர போகுது. வராது. வழியாடா. கீழே இறக்கடாது. அடிச்சிடறாங்க. ரைக்கி விடு. சரி விடு. இந்த மூணே தட்டு பீசி போட்டு தண்டி விடு. அந்த புலி சரி விடு. இந்த சட்டங்களை இன்றைக்கு போட்டு அதெல்லாம் போடு. இந்த வட்டுக்க ஓடு. வாரத்துக்கு அதால வந்து எப்படி சமாளிக்க கட்டேக துசானா என்னது சக்கா போமா சக்கா எதால போவோம் சரி சவுக்காலையில் தாட்டாச்சு பார்த்துருப்பீங்க காணொலி. நாங்கள் வழியால் அப்படி அவ்வளோ வீட்டை போகிறோம். எல்லாச்சும் நான் வழியால் போகுது பாருங்க. இதோட இந்த இறுதி சடங்கு முடிகின்றது. நாங்கள் அங்கே வழியால் இந்த போமா சவுக்கால உள்ள இடத்திற்கும் பாருங்கள். காணொலி பண்ணியா பாருங்கள். என்ன விஷயம் இதில் இருக்கிற களைச்சிட்டாவுல பழைய மாணவர்கள் Rian,
காலை ஓகே, இப்போ இந்த காணொலியை முடித்துக் கொள்வோமா? ஓகே, பாருங்கள் நீங்கள் காலையெல்லாம் முடிஞ்சு இப்போ வீட்டுக்கு வந்து சோடா குடிச்சு வந்துருக்காங்க பாருங்கள். வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம். வணக்கம். ஆ இல்லை புறாக செல்லிந்தெல்லாம் எடுத்தவன் புறாக நெச்சு ஒன்று உண்டு நெச்சு ஆமாம் ஒரு நெட் ரவுண்டு இல்லை நெட்டாவில் இதாடுங்க கொடுத்துட்டாங்க. இந்த ஒன்று வரும். ஓகே முடியும். மனசில் நம்பகம் வருவானா? ஹலோ சிசன் பேர். வணக்கம் அண்ணா. ஹலோ சிசன், எப்படி சும்மா இருக்கிறீங்களா? சரி ஓகே. காணொலியை முடிச்சிட்டோம்னு சொன்னோம். ஆனால் இப்போ நாங்கள் இங்கே வந்து நாங்கள் கடைசியில் அவர் வீட்டில் வந்து கடைசி அந்த சூடா குடிக்கிற கட்டங்களை மறுத்துட்டு இருக்கோம். இதோட சேர்த்து விடுறோம் பாருங்க. எல்லாரும் வந்து நிற்கிறான் அப்படி எங்கள் வழியில். எங்களுடைய பழைய சுகாதார குழு செயலாளர் இருக்கிற என்ன சொன்னேன். ஜெரோம் தான் ஜெரோம் 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 நீங்கள் ஆனால் நல்லா கஷ்டப்பட்ட நீங்களாம். உங்களை தான் கொஞ்சம் சொன்னாங்க, உங்களை தான் சொல்ல சொன்னாங்க. நல்லா நல்ல நண்டு இல்லை அம்மனுக்கு நண்டு செய்து நீங்கள் அம்மன் ஒரு இந்த சந்திக்காரன் தானே. அப்போ அவர் கொஞ்சம் தானே மேடம். பாபு நினைக்கிறேன் சீனி நிற்கிறேன். வேலை தான் நின்றுட்டு போயிட்டாங்க. என்ன ஆள் வருதுட்டாங்க. வேலைக்கு போயிட்டாங்க. என்ன ஜாசின் ஜாசின் அப்படி ஜாசின் கோயில் உதவுற வேற பூரா பாருங்க.
முடிஞ்சிருக்கு. ஓகே, இதோட இந்த காணொலியை முடித்துக்கொள்வோம். நன்றி. முழுமையாக பாருங்கள் இந்த காணொலி. ஓகே, நன்றி.